ஓம் ஸ்ரீ வராகிய தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா அவ்வளவு சுலபமாக யாரையும் தேடி போய் குறி சொல்ல மாட்டேன். ஆனால் இன்னைக்கு உனக்கு குறி சொல்லணும்னு என் மனசுக்கு தோணுச்சு. ஏன்னா மனசளவில் ரொம்ப சோர்ந்து போய் கவலையோட மூழ்கில போய் இருக்கிற உனக்கு இப்போது மன ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்து மாற்றத்தை கொண்டு வரணும்னு இந்த வராகி அம்மா உன்னை நோக்கி வந்துள்ளேன் என் செல்லமே. மஞ்சளையும் குங்குமத்தையும் உன் கண்களில் காட்டுறேனாலே ஒரு மங்களகரமான நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு இன்னுமா உனக்கு தெரியவில்லை? சாதாரணமாக சும்மா உன்கிட்ட பேசிட்டு போகணும்னு இந்த வராகி அம்மா வரல. உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையும் அமைச்சு தரணுன்ற முடிவோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக நீ சந்தித்த தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டி உன்னை உயர்த்தும் படிக்கட்டாக இந்த வராகி அம்மா வந்துட்டேன். என்னை நம்பும் உனக்கு எந்த கஷ்டமும் சவாலும் பெருசு கிடையாது. கண்டிப்பாக எல்லாத்தையும் தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியுமே செல்லமே. உன்னுடைய துணிவுக்கும் தைரியத்துக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றிகளை உன்னால் பெற முடியும். வெற்றிங்கிறது உன்னுடைய கைகளில் தான் இருக்குது. நீ மட்டும் உழைப்பையும் முயற்சியையும் விடாமல் தொடர்ந்து செய்யும் போது அந்த உழைப்பும் முயற்சியும் சேர்ந்து உனக்கான கனியை வெற்றி கனியாக கொடுக்கும் என் செல்லமே. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டினா அதுவே உன் வாழ்க்கைக்கு பொக்கிஷமாக இருக்கும். மன அமைதியோட மன துணிவோடு நீ செய்யும் எல்லா காரியங்களுக்கும் ஏற்றால் போல இந்த வராகி அம்மா உன் கனவுகளை நனவாக்கி கொடுப்பேன். நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என் செல்லமே. மங்களகரமான மஞ்சளும் சரி, வெற்றியை தரக்கூடிய குங்குமமும் சரி, இது இரண்டுமே உன் கண்களில் காட்டப்பட்டது மூலமாக நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்க செய்வேன்றது தான் சொல்கிறேன். நீ செய்த முயற்சியையும் நீ பட்ட கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த வராகி அம்மா இப்போதே உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் தரப்போகிறேன். வாழ்க்கையில் ஒரு மனுஷன் உண்மையிலேயே ஜெயிக்கிறதுங்கிறது அவன் கைகளில் தான் இருக்குது. மற்ற மனிதர்கள் யாரும் உனக்கு துணையாக நிற்கலைனாலும் நீயே உனக்கு தைரியம் சொல்லி ஆறுதல் சொல்லி மனசை தேத்திக்கிட்டு தொடர்ந்து முயற்சிகளை செய்யும்போது அது உன் வாழ்க்கையின் தூணாக மாறும். உன்னுடைய சிந்தனைகளை நீ எந்த அளவுக்கு உயர்வாக வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை உயரும் என் செல்லமே. உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றாறு போல உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை தரப்போகிறேன். இத்தனை நாட்களாக நீ சந்தித்த சவால்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போது உன்னை முன்னேற்ற பாதைக்கு அழைச்சிட்டு போகும். உன்னுடைய கனவுகளை நம்பும் உனக்கு கனவுகளை நனவாக்கி தந்து இந்த உலகத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. எல்லா விஷயங்களிலும் நீ செய்த எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி வாழ்க்கையின் ஒரு முக்கியமான ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கணும். உன்னுடைய சிந்தனைகள் உன் வாழ்வின் கண்ணாடி. நீ என்ன சிந்திக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். நல்லதை சிந்திச்சின்னா நல்ல விஷயங்களாக நடக்கும். ஆனால் கஷ்டத்தையும் வறுமையையும் பிரச்சனைகளையும் பற்றி சிந்திக்கும்போது அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் நல்லதை மட்டுமே யோசனை செய். உன் வாழ்வில் இருக்கும் இருளை அகற்றி உனக்கான வெளிச்சத்தை கொடுக்க இந்த வராகி அம்மா வந்த பிறகு இனிமே ஏன் கவலைப்படுற? உன் நம்பிக்கைக்கு ஏற்றாறு போலவே உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி தரப்போகிறேன். உனக்கு நல்ல குறி சொல்ல வந்த இந்த வராகி அம்மா நானே உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்ததாக ஆக்கி கொடுப்பேன். உன் கனவுகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கைக்கான சுவாசம்னு எனக்கு தெரியும். உன் உயிர் மூச்சா உன்னுடைய கனவுகளாக உன்னுடைய ஆசைகளாக நீ எதை வைத்திருக்கிறாயோ அது அனைத்தையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு தேவையான மன உறுதியை இந்த வராகி அம்மா கொடுப்பேன் என்று சொல்லவே. உன் சிந்தனைகளை நீ தூய்மையாக வைத்து கொள்ளும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை பாதை தெளிவாகும். உனக்கு மன அமைதியையும் உன் வாழ்க்கைக்கான செல்வத்தையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருந்தாதே. நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்க செய்வேன். வெற்றிங்கிறது உன் உழைப்பின் நிழலாக இருக்கும். உன் கனவுகளை துரத்தி கொண்டு ஓடும் உன்னை வரவேற்று உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன். வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இனி உனக்கு புது புது வாய்ப்புகளாக கிடைக்க போகுது. அந்த வாய்ப்புகள் சிறுசோ பெருசோ அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நீ எப்போதும் மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு.
உன் முயற்சிக்கேற்ற பலனை இந்த வராகி அம்மா கொடுக்க போறேன். உன் பயத்தை எதிர்கொண்டு சமாளிக்கும் போது கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும். உன் துணிவுக்கும் உன்னுடைய தைரியத்துக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா உனக்கான வெற்றியை தரவேன். உன் நம்பிக்கை தான் உன் வாழ்க்கைக்கான உயிர். நீ எந்த அளவு நல்ல எண்ணங்களையும் நம்பிக்கையும் உனக்குள் வைத்துக் கொள்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை உயரும் என் செல்லமே. உன் கனவுகள் எதுவாக இருந்தாலும், உன் ஆசையும் எதிர்பார்ப்பும் எதுவாக இருந்தாலும் அதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சிக்கும், நீ படுற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும், என் மேலே நம்பிக்கை வச்சு நீ செய்கிற ஒவ்வொரு நிமிஷ பிரார்த்தனைக்கும் சேர்த்து தான் இப்போது இந்த வராகி அம்மா உனக்கு பெரிய சந்தோஷங்களை சாதனைகளாக தரப்போகிறேன். நீ சந்திக்கும் சவால்கள் எல்லாமே உன்னுடைய வலிமையை உனக்கே புரிய வைக்கக்கூடிய மேடை என்பதை புரிந்து கொள். எல்லாவற்றையும் சமாளிக்க நம்மளால முடியுமா? நம்மளா இதையெல்லாம் செஞ்சோம், நமக்கா இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு நீ ஏன் ஆச்சரியப்பட்டு வியக்கும் அளவுக்கு தான் உன் வாழ்க்கையில நீ எல்லா விஷயங்களையும் நடத்த போறேன். துணிவுதான் உன் எதிர்காலத்தின் தீபம். எப்போதும் துணிச்சலோடு உனக்கான காரியங்களை செய். உன் சிந்தனைகள் சரியாக இருக்கும்போது கண்டிப்பா உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. உன் மனசை நீ வலிமையா வச்சுக்கும் போது இந்த உலகமே உன் காலடியில் விழுந்து கிடக்கும். உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் சேர்த்துதான் இந்த வராகி அம்மா உனக்கான வெற்றியை தரப்போகிறேன். இனிமே ஒரு விஷயம் கூட நீ வருத்தப்படும்படியாக நடக்காது. எல்லா விஷயங்களையும் உன் இஷ்டப்படி உனக்கு நல்லதாக, உன் வாழ்க்கைக்கு உயர்வானதாக இந்த வராகி அம்மா செய்ய போறேன். உன் வாழ்க்கைங்கிறது ஒரு வெறும் புத்தகம் நினச்சிக்க. அந்த வாழ்க்கையின் புத்தகத்தை அழகான கதையாக நிரப்ப வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதாவது உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களும் வெற்றிகரமான விஷயங்களும் நடக்கும்படி செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்றேன். ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வோடும் கடும் முயற்சிகளோடும் உனக்கான வாய்ப்பை பெற தயாராகு. என்னை நம்பும் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில கண்டிப்பா உன்னை வெற்றி அடைய செய்வேன். வெற்றி உனக்குள் இருக்கும் நம்பிக்கையின் பிரதிபலிப்பு தான். எந்த அளவுக்கு நீ என் மேல நம்பிக்கையோடு இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் நடந்து நீ வெற்றியையும் வெட்டி பிடிப்பாய் என் செல்லமே. நீ உன் கனவுகளை நனவாக்குவதற்காக செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த வராகி அம்மா, இந்த பிரபஞ்சம்னு எல்லாமே உனக்கு துணையாக இருக்க போறான். உன் நம்பிக்கையும் இறை பக்தியும் இருளில் ஒளியாக தீபமாக உனக்கு துணையாக இருந்து உன்னை ஜெயிக்க வைக்க போகுது. பிரச்சனைகள் எதுவும் உன்னுடைய அடிமைகள் அல்ல, அது உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த ஆசிரியர்கள் என்பதை புரிந்து கொள். பிரச்சனைகளை பார்த்து பயப்படாம அது கற்றுக் கொடுக்குற பாடத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையின் கசப்பை இனிமையாக மாற்ற முயற்சி செய். வாழ்க்கை எல்லாருக்கும் எப்போதும் சுலபமானதா சந்தோஷமா இருந்துடாது. அது கஷ்டமானதா கசப்பானதா இருந்தாலும் கூட அதை கடந்து வர நீ தயாரா இருந்தீனா கண்டிப்பா உன்னால உன் வாழ்க்கை இனிமையாக அமைத்து கொள்ள முடியும். உன் வாழ்வில் வரும் தோல்விகளை கண்டு பயப்படாம அதை எதிர்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு. உனக்கான எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. நீ மனசுல தெம்பா இருந்தீனா இந்த உலகமும் உன்னுடைய எதிரிகளும் பலவீனமாக மாறி போவார்கள். ஆனா நீ பலவீனமா இருந்தீனா உன்னுடைய எதிரிகள் வலிமையான ஆளாக மாறி போயிடுவாங்க. இப்போ யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. நீ வலிமையா இருக்க போறியா அல்லது பலவீனமா இருக்க போறியா? எப்போதும் துணிவுள்ள தைரியமுள்ள வலிமையுள்ள பிள்ளைகளால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றிங்கிற கனியை எட்டி பிடிக்க முடியும். நீ மட்டும் சுலபமா சந்தோஷமா சமாதானமா துணிச்சலோட தைரியமா உனக்கான முயற்சிகளை செய்யும் போது அந்த முயற்சியே உன் விதியை வடிவமைக்கும் சிற்பியாக இருந்து உனக்கு வெற்றிகளை தரும்.